சிந்தா மாஸ்து சுகி பவ. சினிமாவில் நான் சொன்னது தான், எல்லாம் டோன்ட் வரி பி ஹாப்பி. இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் இல்லை. இந்த விஷயத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் படபடப்பாக இருந்தது. வந்ததுக்கப்புறம் ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு. அப்புறம் வந்தோடனே ஏன் நமக்கு இப்படி ஆகுது, வேர்த்து வேர்த்து ஊற்றுதே, ரொம்ப படித்தவங்க இருக்காங்களே, பக்கத்தில் சுவாமிஜிலாம் உட்காந்துருக்கிறாரு, அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு 2 மதம் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, அப்படிலாம் படபடப்போட இருந்தேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் எல்லாருமே வேர்த்து விறுவிறுத்து அப்பப்போ கர்ச்சீஃபில் தொடச்சிக்கிட்டு தான் இருக்கிறத பார்த்தேன். ஸோ எல்லாருக்குமே இந்த படபடப்பு இருக்கின்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து கிளைமேட். ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, பட் இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தும் நமக்கு இந்த வெயிலை தாங்க முடியல. ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி. இங்கே வந்தப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த சம்ஸ்கிருத பாரதியோட பிரசிடெண்ட் திரு அலெக்ஸ் அவர்கள், ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொன்னனே அவர் தான் பிரசிடெண்ட் அப்படின்னாங்க. அலெக்ஸ் என்பது கிறிஸ்டின் நேமாக இருக்கே, இந்துக்களுக்கும் இந்து புராணங்களுக்கும் வேதாந்தத்துக்கும் உபனிஷத்திற்கும் பகவத்கீதைக்கும் மிக நெருக்கமான ஒரு லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் ஆச்சே. சமஸ்கிருதத்துக்கும் அலெக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே யாரை ஜீசஸ் கிரைஸ்ட் என்று கிறிஸ்துவ மதம் தங்களுடைய குருவாக கடவுளாக கொண்டாடுகிறதோ, அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவே இமயமலைக்கு வந்து சான்ஸ்கிரிட் கற்று சென்றிருக்கிறார் என்பது பல புத்தகங்களின் மூலமாகவும் நான் கற்றுக்கொண்ட அந்த ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்ற புத்தகத்தை படித்தாலும், அல்லது லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் என்று ப்ரொஃபஸர் ராமா எழுதிய புத்தகத்தை படித்தாலும் இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் மிஸ்டர் அலெக்ஸ் கிட்டத்தட்ட 60-70 படங்களில் வில்லனாக நடித்து பயங்கரமான வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் சான்ஸ்கிரிட் பாரதிக்கே பிரசிடெண்ட் ஆனேன்னாரு. நீங்கள் சினிமாவுக்கு வில்லனாக இருக்கலாம், ஆனால் சமஸ்கிருதம் என்ற மொழிக்கு நீங்கள் ஹீரோ என்பதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதேபோல் இங்கே பிரார்த்தனா கீதம் பாடிய ஸ்ரீ நரசிம்மன் அவர்களுக்கும், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, மஸ்ட் பி தேர், அவருக்கு நம்ம ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்போம். காரணம் என்னன்னா, நல்ல குரல் வளத்துடன் அருமையான உச்சரிப்புடன் நல்ல ராக மாளிகாவில் அவர் அற்புதமான பாடலை பாடி சென்றார். ஸோ அப்போ அவருக்கு பெரிய கைத்தட்டல் கிடைக்கல, அதனால் இப்போ வாங்கி கொடுக்குறேன் உங்கள் முன்னே. இங்கே நான் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற மாஸ்டர் மோகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அன்அசியூம்டு பர்சன் அவர், ஆனால் எல்லாருக்கும் பிடித்த ஒருவர். இன்னைக்கு நான் தான் பாலா என்ற ஒரு படம் நான் பண்ணியிருக்கிறேன். அது இப்போ 13th அன்னைக்கு திரைக்கு வர இருக்கிறது. அந்த படத்திலே நான் ஒரு பெருமாள் கோயிலுடைய ப்ரீஸ்ட் பூசாரியாக நடித்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன சாமி படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஐயர் வேற இந்த ஐயர் வேற. அவர் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருப்பார், ஆனால் இவர் ரொம்ப அமிக்கபிளாக, ரொம்ப வெரி பயஸ், வெரி ரிலீஜியஸ், வெரி ஸ்பிரிச்சுவல், வெரி ஆத்தென்டிகேட்டடாக சில விஷயங்களை அவர் பண்ணுறாரு. அந்த ஆத்தென்டிசிட்டி வேணும். அவர் பெருமாள் கோயிலில் அந்த பூஜைகள் செய்யும் பொழுதும், அப்புறம் வாழ்க்கையிலே அவர் நடந்து கொள்ளும் பொழுதும், அவர் சில ஸ்லோகங்களை சொல்லும் பொழுதும் காமெடியன் விவேக் அங்கே வந்துவிடக்கூடாது, அதில் ஒரு ஆத்தென்டிசிட்டி வேணும். அப்படின்றதுனால நான் யோசித்து அணுகியது தான் சான்ஸ்கிரிட் பாரதி. அதனால்தான் திரு மோகன் அவர்கள் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது நான் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அவங்க கூப்பிட்டுருந்தாலும் இது ஒரு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாக நான் மாற்றிக்கிட்டேன்.
ஸோ சான்ஸ்கிரிட் பாரதிக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த நான் தான் பாலா படம் ஆரம்பிக்கும் பொழுது டைட்டில் கிரெடிட்ஸ் காட்டும்போது அதில் நன்றி என்று போட்டு சான்ஸ்கிரிட் பாரதி அது உங்களுடைய பெயர் போடுகிறேன் என்று நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்னோட ஒரு பெயர் போட்டால் பத்தாது, நீங்கள் சமஸ்கிருத பாரதி என்று போடுங்கள் போதும் என்று சொன்னார். அதேபோல் இங்கே சிறப்பு பேச்சு உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ வகுல் அவர்களே மற்றும் என்னுடன் அருமையாக பேசிக்கொண்டிருந்தார், அவர் உங்களிடமும் பேசுவார், திரு டாக்டர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே, வந்திருக்கும் நண்பர்களே, இந்த ஒரு அதாவது வெறும் 20 பேரோட ஆரம்பித்த இந்த சான்ஸ்கிரிட் பாரதி இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் பேர் சமஸ்கிருதம் பேசுகின்ற மாணவர்களை கொண்ட ஒரு பெரும் அமைப்பாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு இங்கு உள்ளவர்களின் உழைப்பு, டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம். எனக்கு எப்பொழுதுமே இங்கே சுவாமி ராமகிருஷ்ண மத்திலிருந்து சுவாமிஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு எப்போவுமே சுவாமி விவேகானந்தர் மேலே மிகப்பெரிய ஈடுபாடும் பக்தியும் உண்டு. எப்பெல்லாம் பேட்டரி லோவாகுதோ அப்பெல்லாம் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி, எப்பெல்லாம் வாழ்க்கை என்னும் பேட்டரி லோவாகுதோ அப்பெல்லாம் நான் தேடி செல்கின்ற ஒரே இடம் சுவாமி விவேகானந்தர் தான். அவரது புத்தகங்களை படித்தாலோ அவருடைய பொன்மொழிகளை கேட்டாலும் எனக்கு மீண்டும் ஒரு எனர்ஜி வரும். அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் நிரந்தரமானது, அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமானது, அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் சற்றும் கொஞ்சமும் மாறாத கலப்பில்லாத உண்மைகள், சத்தியம். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் கூறி சென்றிருக்கிறார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் கூட. அவர் சொன்னதை இங்கே சொன்னார். சுவாமிஜி அவர்கள் எங்கே ஆன்மீகம் விட்டு போய் மேல்நாட்டு கலாச்சாரம் தலையெடுக்கிறதோ அந்த சமுதாயம் 3 ஜெனரேஷனில் அழிந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். அதை சொன்னார். அது மட்டுமல்ல, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1800 அவருக்கு வேதாந்த கேசரி என்றே பெயர் உண்டு. லைன் ஆஃப் சான்ஸ்கிரிட், லைன் ஆஃப் வேதாந்தா. அவர் ஆங்கிலத்திலும் சரி சமஸ்கிருதத்திலும் சரி தொடர்ந்து பல மணி நேரங்கள் சொற்பொழிவாற்றுகின்ற திறமை மிக்க ஒரு மாபெரும் மகான். த ஒன்லி ஐகான் ஆஃப் இந்தியா, ஒன்லி யூத் ஐகான் ஆஃப் இந்தியா யாருன்னா அது சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான். அவர் கூறிய இளைஞர்களும் மாணவர்களும் சுவாமி விவேகானந்தரது பொன்மொழிகளை தொடர்ந்து படித்தாலே போதும், அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துகின்ற அத்தனை சூட்சுமங்களும் அவர்களுக்கு பிடிபட்டுவிடும். அவர் கூறுகிறார், 1897 1897 சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், ஆஃப்டர் டீப் மெடிடேஷன் சொல்லுகிறார், இன்னும் 50 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்கிறார். 1897 + 50 is equal to 1947. என்னடா கிளாஸ் மேக்ஸ் டீச்சர் மாதிரி. அப்படிப்பட்ட தீர்க்கசனம் கொண்டவர் அவர் தான் சொல்கிறார். அந்த சான்ஸ்கிரிட் என்ற லாங்குவேஜ் அவர் சொல்கிறார், சோஹம். அவர் சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார் சுவாமி விவேகானந்தர். சோஹம் சோஹம் என்று சொல்லிக் கொண்டிரு போதும், ஓம் ஓம் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிரு போதும், உனக்கு நீ யோகி ஆவாய் என்று கூறுகிறாய். காரணம், அந்த வார்த்தைகளுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கிறது. அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைகளுக்கு அந்த மருத்துவ குணங்களே இருக்கிறது. இந்த சான்ஸ்கிரிட் என்ற லாங்குவேஜ், சமஸ்கிருதம் என்ற பாஷைக்கு அது ஒரு தேவ பாஷை என்கிறார்கள், அது இந்த யூனிவர்ஸின் முதல் பாஷை என்கிறார்கள், அது தெய்வங்கள் பேசிய பாஷை என்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, அந்த பாஷை இந்த உலகத்தில் வேறு எங்கும் பிறக்கவில்லை, நமது பாரத தேசத்தில் தான் அந்த பாஷை பிறந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை. எல்லா மொழிகளும் கடன் வாங்கி எல்லா பேங்க்கும் போய் சேர வேண்டிய இடம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லா பேங்க்குக்கும் அபெக்ஸ் பேங்க் ஒன்று உண்டுன்னா ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவை பொறுத்தவரை, உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு பேங்க்னு ஒன்று இருக்குது. அப்படி லாங்குவேஜுக்கு ஒரு வேர்ல்டு பேங்க் இருக்குன்னா, லாங்குவேஜுக்கு ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்குன்னா அது சான்ஸ்கிரிட் தான். காரணம், எல்லா லாங்குவேஜும் அதனிடமிருந்து கடன் வாங்கி கொள்ள முடியும். நாம் பேசுகின்ற சாதாரண வார்த்தைகளில், அன்றாட வார்த்தைகளில் கூட சான்ஸ்கிரிட் கலந்துதான் இருக்கிறது. பேசும்போது சொன்னார்கள், இது பிராமின் மட்டும் பேசுகிற லாங்குவேஜ், கோயிலில் இருக்கிற பூசாரிகள் மட்டும் சொல்லுகின்ற லாங்குவேஜ் என்பது சொன்னீங்க. ஆனால்
மெட்ராஸில் ஒரு ரிக்ஷாக்காரனு கோவம் வந்தால் கூட சான்ஸ்கிரிட் பேசுகிறான். ஆனால் அவன் பேசுறது சான்ஸ்கிரிட்னு அவனுக்கு தெரியாமலே பேசுகிறான். என்ன பேசுகிறான்? மகனை அடிச்சா நாஸ்தி ஆயிடுவேன்றான். நாஸ்தினா இல்லை, அந்த இடத்துலயே நீ இருக்க மாட்டே, நீ காலி ஆயிடுவ. அச்சா நாஸ்தி ஆயிடுவேங்கிறானே, நாஸ்திங்கிறது சான்ஸ்கிரிட் அல்லவா? இன்னொரு வார்த்தை கூட அழகா சொன்னாரு, கஸ்மாலங்கிற, அதுவும் சான்ஸ்கிரிட். ஆங்க ஆக பஸ்ல எழுதி போட்டிருக்கு கரம் சிரம் புறம். அந்த கரமும் அந்த சிரமும் அந்த புறமும் சமஸ்கிருதம் அல்லவா? ஆக அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது. சமஸ்கிருதம் ஒரு ஆதி மொழி. அந்த ஆதி என்ற வார்த்தையே சமஸ்கிருதம் அல்லவா? ஆக இந்த உலகம் தொடங்கிய பொழுது ஒலி தொடங்கிய பிறகு, ஒலி தொடங்கிய பிறகுதான் மொழி தொடங்கி இருக்க வேண்டும். ஒலி இல்லாமல் மொழி இல்லை. உங்களுக்கும் எனக்கும் காத்து இடையில இல்லாட்டி நான் பேசுறதை நீங்க கேட்க முடியாது. கேட்கப்பட முடியாதது எப்படி ஒலியாகும்? கேட்கப்பட முடியாதது எப்படி மொழியாகும்? ஆக இந்த காற்று, இந்த பிரபஞ்சம் எப்பொழுது உண்டானதோ அப்பொழுது உண்டான முதல் மொழி சமஸ்கிருதம் என்றால் அது மிகையாகாது. ஆனால் அந்த மொழி பிறந்த மண் நம் இந்தியா என்பதில் நமக்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். அதனால்தான் உடம்புல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞை, சகசிராரம் 7 சக்கரங்கள் இருக்கிறது. இந்த 7 சக்கரங்களும் நீங்க நியூரோ சர்ஜன்ட்டையோ இல்லாட்டி ஆர்த்தோபிட்டிக்கிட்டையோ போய் திறந்து காட்ட சொன்னா அங்க இருக்காது. இது சூட்சும சக்கரங்கள். இது ஒரு குழந்தை பிறந்து அது 7 வருடங்கள் வருவது வரைக்கும், 7 வயசு அதற்கு ஆவது வரைக்கும் அந்த சக்கரங்கள் திறந்த நிலையில் இருக்கின்றன. அந்த தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். முதல் பொய் பேசும்பொழுது ஒரு சக்கரம் முடிக்குது. முதல் திருட்டுத்தனம் பண்ணும்போது இன்னொரு சக்கரம் முடிக்குது. முதல் தவறு செய்யும் பொழுது இன்னொரு சக்கரம் முடிக்குது. இப்படியா நம்ம வளர வளர நாம் சின்ன சின்ன பாவங்களை புரிய புரிய ஒவ்வொன்றாக மூடி நாம் ஞானமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ரீஓப்பனிங் ஆஃப் சக்கராஸுக்கு தான் இந்த யோகா அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணுறோம். கடைசி வரைக்கும் ஒன்றும் பார்க்காமலே போகிறவனும் இருக்கான், 1-2 ஓப்பன் பண்ணவனும் இருக்கான். இந்த 1-2 ஓப்பன் பண்ணவன் என்ன ஆயிடுறான்? அவனுக்கு சில சக்திகள் வந்துடுது. ஒரு சக்கரம் ஓப்பன் பண்ணால் சில சக்திகள் வருதுங்கிறாங்க. ஒரு சக்கரம் ஓப்பன் ஆகிவிட்டால் பக்கத்து ரூமில் யாராவது நின்னா தெரியுதுங்கிறாங்க. இன்னொரு சக்கரம் ஓப்பன் ஆனால் ஸ்மெல் தெரிஞ்சிருது. ஏதோ எங்கேயோ தீப்பிடிச்சா இங்கே ஒன்றால் சொல்ல முடியுது. எங்கேயோ ரோஜா பூ கூடை இருந்தால் இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு கூடை ரோஜாவுடன் ஒருவன் என்னை பார்க்க வருகிறான், வரப்போகிறான் என்று சொல்வதெல்லாம் என்ன? இந்த சக்கரங்களின் ஓப்பனிங்ஸ். இது ஒவ்வொன்றா க்ளோஸ் ஆயிடுது. ஒவ்வொன்றா மலரை வைப்பது தான் மனிதம். அதற்குத்தான் மனிதன் யோக சாஸ்திரங்கள் மூலம், பதஞ்சலி முனிவரின் யோக சாஸ்திரங்கள் மூலமாக போராடி கொண்டிருக்கிறான். அப்ப இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கும் இந்த சக்கராஸுக்கும் என்ன சம்பந்தம்? காரணம் என்னவென்றால், இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பேச பேச இதன் உச்சரிப்புகளே உங்களுக்கு நோய் தீர்க்கும் மருத்துவமாகி விடுகிறது. இதன் உச்சரிப்பே சில சக்கரங்களை ஓப்பன் பண்ணுகின்ற கீஸ் ஆகி விடுகிறது என்றெல்லாம் நான் படிக்கும் பொழுது இந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு தூரம் ஒரு டிவைனிட்டி இருக்கிறது. அந்த டிவினிட்டி இருக்கிறதே, அதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட மொழியை அது அழிந்துவிட்ட மொழி என்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த மொழிக்கு மீண்டும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. கேரளாவில் கூட அந்த லாங்குவேஜ்க்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் மிக சம்பந்தம் இருக்கிறது. அங்கே காலடியில் பிறந்த ஆதிசங்கரர் இந்து சமயத்தை புனருத்தாரணம் செய்து இந்தியா முழுவதும் வடக்கே வரை சென்று இமாலயத்திலே முடிக்கிறார். இந்து சமயத்தை மீண்டும் கொண்டு வந்த பெருமை ஆதிசங்கரருக்கு உண்டு. ஆனால் அவர் காலடியில் இருந்து கிளம்பி இமயமலை வரை செல்கிறார். ஆங்காங்கே பீடங்களை அமைத்துக் கொண்டே செல்கிறார். தமிழ்நாட்டுக்கும் ஸ்ட்ரைட்டா சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லாத நேரத்திலே இங்கேயே 10 லட்சம் பேரை மெம்பராக்கி அந்த சமஸ்கிருதத்தை பற்றிய ஒரு அவேர்னஸ், ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த சமஸ்கிருத பாரதிக்கு மீண்டும் நாம் ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்து நம்முடைய சந்தோஷத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்போ 13th அன்னைக்கு என்னுடைய நான் தான் பாலா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில்
ஒரு ஹனுமார் ஸ்லோகம் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பகவத்கீதாவிலிருந்து ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு உபனிஷத்திலிருந்து வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் சொல்வது, கொடுப்பது, இதை சொல்லுன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் சரியான உச்சரிப்புடன் அதை சொல்லாவிட்டால் அது மிக தவறான அர்த்தத்தை கூட கொடுத்து விடும். ஆக சரியான உச்சரிப்பை கொடுத்தது யார் என்றால் அது நம்ம மோகன் சார் தான். அது நம்ம சான்ஸ்கிரிட் பாரதி தான். அதனால்தான் என்னுடைய நன்றியையும் இந்த இடத்திலே காணிக்கையாக்கி கொண்டு 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதில் ஏதாவது சமஸ்கிருதம் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்கோ. அதைத்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கும் அதுக்கும் பல மைல் தூரம். இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நானும் இந்த பள்ளியிலே சேர்ந்து சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே என்னுடைய தமக்கையார், என்னுடைய அக்கா டாக்டர் விஜயலட்சுமி இதில் சேர்ந்து கற்றுக்கொண்டார்கள். இப்போ அடுத்து நானும் சேர்ந்து விடுவேன் என்பதை கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.